9ஆம் நினைவு நாள் நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளுக்கும் தோழமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய மேய்ப்பர் இயக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டிலே இந்த மது ஒழிப்பு போராட்டம் என்பது நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு மக்களுடைய போராட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் சமீப காலங்களில் கடந்த 30 ஆண்டுகளில் இந்த மது என்பது மிகப்பெரிய சீரழிவை தமிழ் சமூகத்தின் மீது நிகழ்த்தி வருகிறது. இன்றைக்கு மதுவால் பாதிக்கப்படாத தெருக்களே இல்லை என்கின்ற அளவிலே தமிழ்நாடு முழுவதும் நாம் அனைத்து இடங்களிலும் இந்த மதுவால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் நாம் பார்த்து வருகிறோம், குழந்தைகளையும் பார்த்து வரோம். இந்த மதுவால் பெரிய அளவில் பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஆண்களுக்கு அதற்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஒரு மது அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணினால் அந்த குடும்பம் எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளாகிறது என்பதை நாம் எல்லாருமே பார்த்துக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தினுடைய மொத்த பொறுப்பும் அந்த பெண்கள் மீது சுமத்தப்படுது. அந்த பெண் இந்த மதுவால் அந்த மது அடிமைக்கு உள்ளான அந்த ஆணினுடைய வன்முறையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. நாம் குடிச்சிட்டு அவன் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை அந்த பெண் தான் தாங்கி நிற்க வேண்டியது இருக்கிறது. குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அவன் ஒரு மனிதனாக இருக்கிறதே இல்லை, பாதி மிருகமாகத்தான் மாறி இருக்கின்றான். சிந்தனை இல்லாத மனிதனாக இருக்கின்றான். எந்த விதமான